சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பார்த்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பயன் நினைச்சிட்டு இருக்கியா? சட்டமன்றத்தில் நாம பயந்து ஓடணுமா? பேய் அடிச்ச மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொத்து பரோட்டா இருங்க படிக்கிற கொத்து பரோட்டா போல. என்னடா கொத்து பரோட்டா? உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான இருங்க கொஞ்சம் இருங்க சார். எவ்வளவு எவ்வளவு கேவலமா பேசின. இவன் மந்திரிகள் அத்தனை பேரும் குற்றவாளிகள். இவன் தான் ஊழலுடைய மொத்த உருவம் தமிழ்நாடு முதலமைச்சர். இதுதான் அவருடைய பேச்சினுடைய ஒரு சாராம்சம். நான் என்ன சொல்றேன், இருங்க, இது குறித்து ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு நீதிமன்றத்துக்கு உள்ள நான் போகல. அதில் எந்த காலகட்டத்தில் பேசினார், எதுக்காக பேசினார் என்பதை பற்றியால் நான் விவாதிக்க விரும்ப, அது முறையும் அல்ல. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே வைத்து உனக்கு எலும்பு இருக்காது என்று ஒருத்தர் சொன்னால் அது நியாயம்தானா என்று யோசிங்க. ஆபாசமான பேச்சும் ஆபத்தை விளைவிக்கிற பேச்சும் வன்முறையை தூண்டுகிற பேச்சுக்களாலே நம்ம என்ன சாதிச்சு விட முடியும்? தமிழ்நாட்டு இருங்க இருங்க சார், குறுக்க பேச தயவுசெய்து பேசி முடிச்சிடுறேன். வழக்கு நிலுவையில் இருக்கிறது. வழக்குக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஏன் பேசினார், எந்த சந்தர்ப்பத்தில் பேசினார், எதை பேசினார் என்பதை பற்றிய விவரங்கள்லாம் வரும். ஊடகங்களிலே வந்த செய்தி பல ஊடகங்களிலே நான் வெரிஃபை பண்ணி தான் இதை சொல்றேன். மாண்புமிகு முதலமைச்சரை பற்றியும் அவருடைய எலும்பை உடைப்பு என்று சொன்னபடி வன்னியரசு மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அடுத்த நாள் எல்லாருக்கும் எலும்பு இருக்குன்னு ஒரு அறிக்கை கொடுத்தார். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதங்களை வளர்ப்பதும் வன்முறையை தூண்டுவதும் இந்த அவைக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது. இந்த அவைக்குள்ளேயே அதை நடத்துவேன் என்று சொல்லி காட்டுகிற அந்த சொல்லாடலும் அது குறித்து அவர் பேசிய அந்த வேகமும் இருங்க 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 நான் இருங்க அப்ப நான் என்ன சொல்றேன், இருங்க அப்ப இருங்க இருங்க நான் என்ன முடிவுக்கு வரேன். இல்ல நீங்க இது அவர் பேசியது நியாயம் என்று நீங்கள் வாதிடுவீர்கள். ஆனால் ரெண்டு விதமான நடவடிக்கை என் முன்னாலே இருக்கிறது. அவையிலேயே அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று கேட்டு பெரும்பான்மை வைத்து நடவடிக்கை என்ன வேணாலும் எடுக்கலாம், அல்லது உரிமை குழுக்கு அனுப்பலாம். என்னை பொறுத்த வரைக்கும் முறையான விசாரணை நடைபெற்று அவரிடம் விளக்கம் கேட்க பெற்று அதற்கு பின்னாலே என்ன செய்யலாம் என்ற அந்த முடிவோடு தான் இங்கே அமர்ந்திருக்கின்றேன். சட்டமன்றத்துக்குள்ள வச்சு